நேபாளத்தில் உள்ள முக்திநாத் கோவிலுக்கு சென்று பாதி வழியில் சிக்கி தவிக்கும் 250 பேரை தமிழகம் அழைத்து வர அவர்களது உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் உள்ள ஏஜென்ட் மூலமாக சிவகாசி மற்றும் கோவில்பட்டியிலிருந்து 250 பேர் நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஏஜென்ட்டுகளுடன் 4 குழுக்களாக சென்ற அவர்களில் 3 குழுக்கள் பாதியிலேயே விடப்பட்டதாக கூறப்படுகிறது. காளேஸ்வரர் என்ற கடந்த 3 நாட்களாக உணவு, குடிநீர் இல்லாமல் முதியவர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக அவர்களின் உறவினர் தெரிவித்துள்ளனர். அனைவருமே முதியவர்கள் என்பதால் உடனடியாக அவர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முன்வைத்துள்ளனர். இவங்க பிறப்பிட்ட நேரத்துக்கு நேரம் வீடு வந்து சேர்ந்துருக்கணும். இது வரைக்கும் வரல. இன்னியும் நேபாளில் தான் இருக்காங்களாம். இது அங்கேருந்து இவங்க எப்படி வர்றாங்க, மருந்து மாத்திரை எல்லாருமே போனவங்க எல்லாருமே வயசானவங்க. இவங்க சுகர் பேஷண்ட்டு அதில் பாதி பேர் இருக்காங்க. எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. காசும் கம்மியாக தான் கொண்டு போயிருக்காங்க. இவ்வளோ தான் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அவ்வளோ தான் கொண்டு போயிருக்காங்க. காசு இல்லாமல் என்ன செய்வாங்க? என்ன கூட்டு போனவங்க தான் நான் கரெக்டாக ஒன்றுக்கு விடணும். இவன் வீட்டில் துட்டை வாங்கிட்டு ஓடிட்டா என்ன செய்ய முடியும்? என்னையும் கூப்பிட்டாங்க முக்திநாத் யாத்திரைக்கு வரணும்னு சொல்லி. எனக்கு சில பல காரணங்களால் போக முடியல. ஆனால் போனவங்க எல்லாமே என்னை மாதிரி வயசானவங்க, 65-70 வயசானவங்க. நம்பிக்கையோடு தான் போனாங்க, எப்படி முக்திநாத் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு.